ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்தலாம். ஸோ காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெண்ணிலாவுக்கு நிலவு திரும்பிடுச்சு. ஸோ பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நர்ஸுக்கு கால் பண்ண இன்ஸ்பெக்டர் இருக்காரு, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு வச்சுட்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பசுபதி ஆட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு காவேரியை பார்த்துட்டு பசுபதிக்கு உடனே கால் பண்ணிடுறாங்க. சொல்லுடா அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிறா காவேரி இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு. வெண்ணிலாவை முழிப்பு வந்து இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போய்டும், அதுக்கு தான் உங்களை அமிச்சண்டா அப்படின்னு. இன்ஸ்பெக்டர்கிட்ட போட்டு கொடுத்துரு, அவன் வந்து அவனை மிரட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆள் போயிட்டு அடியாள் போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு காவேரி இந்த மாதிரி நிற்கிறத சொல்லிட்டான். இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு காவேரியை வந்து வார்ன் பண்ணுறாங்க, ஏமா இங்கே நிற்கிறேன், இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, ஏதாவது கோர்ட்டில் பாட்டுங்க அப்படின்னு. சார், நான் வந்து நீங்களும் வாங்க, வெண்ணிலாக்கிட்ட பேசி உண்மையை என்னன்னு நான் சொல்ல வைக்கிறேன் வாங்க அப்படின்னு. அதெல்லாம் கோர்ட் ஏற்றுக்காதமா, நீ போ, அப்படி எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நர்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிளம்பிட்டாருங்க, நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு. இல்லை, பேக் சைடாக வாங்க பேசலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ உள்ள விட்டு நர்ஸ் நம்ம வெளியே போய்ட்றாங்க. ஸோ வெண்ணிலா வந்து அப்போ தான் மயக்க தெரிஞ்சு பார்க்குறாங்க. ஸோ விஜய் எங்கே இருக்காங்க தெரியுமா, இப்போ ரிமாண்டில் இருக்கார். ஆமாம், உங்களுக்கும் இப்படி ஆனதுக்கு வந்து பசுபதி தான் காரணம், அவர் தான் உங்களை தள்ளி விட்டார் அப்படின்னு. வெண்ணிலா வந்து எந்த ஒரு பேசுகிறதும் இல்லைங்க, ஜஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் வந்து பார்த்து முழிக்கிற சீன் தான். ஸோ காவிரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்னால் தான் வந்து விஜய்க்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, உங்களுக்கும் இப்படி ஆகிடுச்சு. பிகாஸ் என் வாழ்க்கை மூலமாக தான் பசுபதி வந்து இன்ட்ரோ ஆனார், விஜய் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதறி அழுகுறாங்க, நீங்கள் எப்படியாவது விஜயை வந்து காப்பாற்றிடுங்க, விஜய் வந்து நான் வந்து விஜய் வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், நீங்கள் தான் உங்களால் மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு காலில் பிடிச்சி கேட்குறாங்க. நான் வேணால் சத்தியம் பண்ணுறேன், நான் வந்து விஜய் விட்டு கிளம்பிடுறேன், நீங்கள் எப்படியாவது விஜய் வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த சீன் முடிஞ்சோடனே நர்சம்மா வந்து காவேரி வந்து கூப்பிட்டு போயிடறாங்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுதுங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. வெண்ணிலா வந்து யோசித்து பார்க்குறாங்க, விஜய் ஜெயிலில் இருக்கிற சீன் வந்து காட்டுறாங்க. நர்ஸ் மூலிமா வந்து கால் பண்ண சொல்லி காவேரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நர்ஸு கால் பண்ணி அந்த டைமில் வர சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பணும் இல்லையா. ஸோ கங்காவுக்கு மெடிசன் வாங்குற ரீசனாக சொல்லிவிட்டு வெளியே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க வெண்ணிலாவை. வெண்ணிலான்னு சொல்லி அவங்க வெண்ணிலா ஏஞ்சி நிற்கிறாங்க. நர்ஸ் வெளியே பண்ண பிறகு நீ விஜய் பேச்சு மூஞ்சி விஜய் நீ எப்படி விஜய் விட்டு போவ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும்போது, ஸோ காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்குற சீன் தாங்க இன்றைக்கி எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோவில் பார்த்த சீன்ஸ் எல்லாமே வந்துடும், மேபி அதை கவர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.